ஒருவேளை இவன் பேயா இருப்பானோ என்று மனதிற்குள் நினைத்த ராகவிற்கு பயம் அவனை சூழ்ந்து கொண்டது. ராகவின் கழுத்தை இறுக்கிக் கொண்டே, ஒழுங்கு மரியாதையா அனுராதா எங்கன்னு நீ சொல்ற, இல்ல இன்னும் 5 செகண்ட்ல உன் உயிர் பிரிஞ்சிடும் என்று மிரட்டினான் விக்ரம். என்னை விட்டு, நான் சொல்றேன் என் அக்கா எங்கன்னு நான் சொல்றேன். அனுராதா இப்பதான் வாஷ்ரூம் போயிருக்கா, வேற எங்கேயும் அவ போகல, அவ இங்கதான் இருக்கா என்று ராகவ் சொன்ன மறு நிமிடம் விக்ரம் அவனை ஒரே குத்தி தூக்கி வீசினான். வாஷ்ரூம் முன்னால் அவன் வந்த சமயம் அங்கிருந்து ஒரு பெண் வெளியே வந்தாள். தன் கையில் இருந்த செல்போன் டார்ச்சியின் உதவியுடன் அவளை பார்க்க அவள் அனுராதா என்பதை அவன் மிக தெளிவாக கண்டு கொண்டான். விக்ரம் அவளை தாக்க ஓடி வந்த சமயம் அவளுக்கு முன்னால் 2 முகமூடி வீரர்கள் வந்து நின்று அவனை தடுத்து நிறுத்தினர். அனுராதா இதுதான் சமயம் என்று யோசித்து வேகமாக மாடிப்படிகளில் இருந்து கீழே இறங்கி அவளது காரை நோக்கி சென்றாள். அனுராதாவை நோக்கி விக்ரம் ஓடி வந்த சமயம் அவனை 10-15 வீரர்கள் சுற்றி வளைத்து கொண்டனர். அந்த சமயம் திடீரென சற்று நேரத்திற்கு முன் தான் சண்டை போட்ட ஒரு ரூமில் இருந்து பாம் பிளாஸ்ட் ஆகும் சத்தம் கேட்டது. அதற்கு காரணம் அனுராதா தான். கீழே வந்தவள் எப்படியாவது தன்னை கொல்ல வந்த அவனை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவோடு மேலே பாம் பிளாஸ்டிங் செய்யுமாறு தனது அருகில் இருந்த செக்யூரிட்டியிடம் விரல் மூலம் சைகை செய்தாள். அந்த ரூமிற்குள் ராகவ் விக்ரம் கையில் அடிபட்டு வழியில் துடித்து கொண்டிருந்தான். இருந்தாலும் எங்கே அவனை காப்பாற்ற போய் தன் உயிர் போய்விட்டால் என்ன செய்வதென்று யோசித்தவள் தன் உயிர்தான் முக்கியம், அவன் செத்தாலும் கவலை இல்லை என்ற முடிவில்தான் பாம் பிளாஸ்டிங் செய்ய சொல்லியிருந்தாள். இங்கே அனைவருடனும் சண்டை போட்டுவிட்டு நேராக அனுராதா காரை நோக்கி ஓடி வர அவளோ அவன் வருவதை பார்த்துவிட்டு, சீக்கிரம் காரை எடு டிரைவர் என்று அவசரப்படுத்தி விக்ரம் கையில் இருந்து தப்பினாள். இருப்பினும் இங்கு அபினவும் அவனுடைய ஆட்களும் தரையில் விழுந்தவாறு வழியில் துடித்து கொண்டிருந்தனர். மெதுவாக தன்னை தாங்கி பிடித்தவாறு எழுந்து நின்ற அபினவ் விக்ரமை பார்த்து, சாரி மிஸ்டர் விக்ரம், நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனால் அவங்க ஆளுங்க எல்லாருமே நம்ம ஆளுங்களோட ரொம்ப வெல் ட்ரைன்டு பர்சனாக இருக்காங்க. அதுலேயும் அந்த முகமுடிக்காரன் புயல் மாதிரி எல்லாத்தையும் தாக்குறான். அவன் அனுராதா பக்கத்தில் யாரையுமே நெருங்க விட மாட்டேங்கிறான். என்னை மன்னிச்சிடுங்க, நான் இந்த மாதிரி பதில் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், பட் சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு என்று மிகுந்த வருத்தத்துடன் சொல்ல, இட்ஸ் ஓகே அபினவ், இந்த ஏற்ற இறக்கம் இது ரெண்டுமே உங்கள் பிஸ்னஸில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சண்டையில் கூட இருக்கும். இதுக்கே சலிச்சிட்டா எப்படி? நீங்கள் பாம்பேயில் பெரிய டானாக போகிறீங்க, உங்களை வச்சு நான் எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சிரித்து கொண்டே சொன்னவன் பின் தன் முகத்தை சீரியஸாக மாற்றிக்கொண்டு, கண்டிப்பா இப்போ எப்படியும் நாம் அவளை பிடிச்சிடலாம், சீக்கிரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க என்று சொல்லி காரில் அமர்ந்து கொள்ள அபினவ் அவனிடம், மிஸ்டர் விக்ரம், அனுராதா எஸ்கேப் ஆகிட்டா, அப்போ அந்த ராகவ் என்று கேட்க விக்ரம் சிரித்து கொண்டே, அவன் செத்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, இந்நேரம் அவன் அந்த நரகத்தில் அட்டனன்ஸ் சொல்லிட்டு இருப்பான் என்று கிண்டலாக சொன்னான். அதை கேட்ட அபினவ் முகத்தில் ஆச்சரியமும் சந்தோஷமும் ஒன்றாக தோன்றியது. சிரித்து கொண்டே அபினவ் காரை ஸ்டார்ட் செய்ய அந்த கார் அங்கிருந்து புறப்பட்டது. 20 நிமிடத்திற்கு பிறகு மிகப்பெரிய கோட்டை போல இருக்கும் ஒரு அழகான வில்லா முன் வந்து கார் நின்றது. அங்கிருந்து இறங்கிய விக்ரம் ஒரு ஆளுக்காக வெயிட் செய்து கொண்டிருக்க அங்கு வந்து சேர்ந்தார் கைலாஷ். விக்ரம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்லா விசாரித்து பார்த்தேன், ஆனால் என்னால் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ண முடியல என்று சொல்ல விக்ரம் ஏமாற்றமான முகத்தோடு, அது எப்படி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் போகும் என்று கேட்க, இல்லை விக்ரம் சார், ரெட்டி குடும்பத்தாளுங்க யாருமே இங்கே இல்லை, எல்லாருமே எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்ல அதை கேட்ட அபினவுக்கும் விக்ரமிற்கும் அத்தனை ஆச்சரியம். என்னது, ரெட்டி குடும்பம் யாருமே இல்லாமல் நைட்டோட நைட்டாக காலி பண்ணி போயிட்டாங்களா? இது நம்புற மாதிரியா இருக்குது? ரெட்டி குடும்பம் ஒருத்தங்களுக்கு பயந்து போய் குடும்பம் மொத்தமாக காணாமல் போயிருக்காங்கன்னா இது ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்கு என்று அபினவ் சொல்ல விக்ரமோ ஏதோ ஒரு யோசனையில் இருந்தான். என்னோட மொத்த ஆதித்யா குடும்பத்தையும் அழிச்ச ரெட்டி குடும்பம் திடீர்னு எப்படி யாருக்கும் தெரியாம எந்த ஒரு சின்ன எவிடன்ஸும் இல்லாம மாயமாயிட்டாங்க, கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க என்று யோசித்தவன் திடீரென கண்களை திறந்தவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. அவன் முகத்தில் சிரிப்பு ஒன்று தோன்றியது. இங்கே பால் போன்ற நில ஒளியின் வெளிச்சம் முகத்தில் பட்டு அதில் கண் விழித்த சுரபி அதன் அழகை ரசிப்பதற்காக பால்கனியை நோக்கி சென்றாள்.
அப்பொழுது அவளை யாரோ பின்னிருந்து அணைக்க அதில் பதறிப்போனவள் உடனே பின்னால் திரும்பினாள். உடனே அவன் முன்பு சிரித்தவாறு விக்ரம் தான் நின்று கொண்டிருந்தான். விக்ரம், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்னை இந்த மாதிரி பின்னாடி வந்து கட்டிப்பிடிப்ப? உனக்கு எவ்வளவு தைரியம், யூ இடியட் என்று சொல்லி அவனை திட்ட வேண்டும் என்று அவள் மனம் நினைத்தாலும் அவள் அவனை ஏதும் பேசவில்லை. அதற்கு மாறாக இப்பொழுது அவள் ஏதும் பேசாது அவனை அணைத்திருந்தாள். அவளின் இந்த நடத்தை விக்ரமிற்கு கூட ஆச்சரியமாக இருந்தது. என்ன பேபி, மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணியா? அதான் என் மேல உனக்கு லவ் வந்துடுச்சா என்று கிண்டலாக கேட்க தன் குண்டு கண்ணை உருட்டி முறைப்பான பார்வை ஒன்று மட்டுமே அவனுக்கு அவளிடமிருந்து பதிலாக கிடைத்தது. என்ன பேபி, இப்ப மாமா உங்ககிட்ட என்ன கேட்டுட்டேன்னு இப்படி முறைக்கிற? என்ன மிஸ் பண்ணியான்னு தானே கேட்டேன், அதுக்கெல்லாமா இப்படி முறைப்பாங்க? இல்ல நான் வேற ஏதாவது தப்பா மாத்தி கேட்டுட்டனோ? ஒருவேளை மிஸ் பண்ணியான்னு கேட்டதுக்கு பதிலா என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்டிருந்தா நீ சந்தோஷப்பட்டிருப்பியோ என்னவோ என்று மேலும் அவளை கிண்டல் செய்ய ஆரம்பித்தான். செல்லமாக சினுங்கிக் கொண்டே அவனது மார்பில் மாறி மாறி அடிக்க ஆரம்பித்தாள். பேபி, ஒன்லி ரைட் சைடில் மட்டும்தான் அடிக்கணும், தப்பி தவறி உன் கை லெஃப்ட் சைடு போயிடக்கூடாது, சரியா என்று அவன் வான் செய்வது போல் சொல்ல அவளோ ஒன்றும் புரியாமல் எதற்காக என்பதை போல ஒரு பார்வை பார்த்தாள். அவள் மனதிற்குள், ஒருவேளை உனக்கு லெஃப்ட் சைடில் ஏதாவது அடிபடிச்சா என்ன, அதனாலதான் வலிக்குதுன்றதால என்ன அந்த சைடு அடிக்கக்கூடாதுன்னு சொல்றானோ என்று நினைத்தவளின் மனதிற்குள் லேசாக வருத்தம். அதே சமயம் அவனுக்கு என்ன ஆனது என்ற பதட்டமும் தோன்றியது. அதை அவனிடமே வாய்விட்டு, என்னாச்சு விக்ரம், எதுக்காக அந்த சைடு அடிக்கக்கூடாதுன்னு சொல்ற என்று கேட்டாள். ஐயோ, நீ இந்த அளவுக்கு பதட்டப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அந்த சைடு அடிச்சனா உனக்கு தான் வலிக்கும். ஏன்னா இப்போ என்னோட ஹார்ட்டுக்குள்ள நீ தானே பேபி இருக்க என்று சொன்னவாறு விக்ரம் அவளை மேலும் இறுக்கி அணைக்கி போக சுரபியோ அவனை வெட்டவா குத்தவா என்பதை போல முறைத்தாள். ஓகே பேபி, கூல் கூல், நான் இந்த மாதிரி எல்லாம் பேசல, ஆனா உன்னை நான் கேட்கறதுக்கு மட்டும் கரெக்டா ஆன்சர் பண்ணு. நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு தானே, அதை மட்டும் ஆமா சொல்ல என்று விக்ரம் கேட்க அவளிடம் இருந்து எந்த ஒரு பதிலுமே வரவில்லை. அமைதியாகவே அவனை பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தாள். என்ன பேபி, நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க, இதை நான் எந்த மாதிரி எடுத்துக்கிறது? எஸ் ஆர் நோ என்று கேட்க அப்பொழுதும் அவளிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. சரி, நீ இப்படியா அமைதியாயிரு, அதுக்கான பதிலை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் என்று சொன்னவன் அவளை குறும்பாய் பார்த்து சிரித்தவாறு, நான் இப்போ உன்னை கிஸ் பண்ண போறேனா? படார் என்று கண் வெடித்தாள் சுரபி. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஒரு நிமிடம் முடித்தவள் அப்பொழுதுதான் சற்று முன் நடந்த அனைத்தும் கனவு என்பதை உணர்ந்து கொண்டாள். தனக்கு ஏன் இப்படி ஒரு கனவு என்று குழம்பினாள். தூங்க நினைத்தாலும் அவள் கண்களுக்கு தூக்கம் எட்டா கனி போல இருந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.